இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதாரத்துறை அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் உண்ணாவிரதம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரதத்தில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முழக்கமிட்டனர். இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் ஜெகதீஸ்வரி தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டங்கள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைப்பாளர்கள் சங்கத்தினர் பெருமளவில் வந்து கலந்து கொண்டனர். இந்த போராட்டம் நாளை வரை நடைபெற்றது. இந்த போராட்டத்தை ஒட்டி அந்த பகுதியில் எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நூறு பணிகளுக்கு மேலே சொல்லலாம். முக்கியமாக காலை உணவு திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை கண்காணிக்கிறதும் அவங்களுக்கான எல்லா செயல்பாடுகளையும் செய்கிறதும் எங்கள் பணியாளர்கள் தான். அதுபோக மக்களை தேடி மருத்துவம், அந்த மக்களை தேடி மருத்துவம் பணியாளர்களுக்கான எல்லா ஊதியம் வழங்குறதுலேருந்து அவங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையும் பார்க்குறதும் எங்கள் பணியாளர்கள் தான். இப்போ இவ்வளோ துறை சார்ந்த பணிகளையும் பார்க்குற எங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் எதுவுமே கிடைக்கல. அதே மாதிரி ஊரக பகுதியில் இருக்க தூய்மை காவலர்கள் அவங்க பணியாளர். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூட் கேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் ஹசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.